நட்பை போல செய்வதற்கு சிறப்பான விஷயம் வேறு என்ன இருக்கிறது? நட்பு அது உருவாகும் போது பல விஷயங்களை ஆள் போல அது விழுது போல படர்ந்து பரவி வரும்போது நம்மை அது காக்கவும் செய்கிறது. நமக்கு பின்னாலும் ஒரு பக்க பலமாகவும் இருக்கிறது. உயிர் கொடுப்பான் தோழன் என்கின்ற அளவுக்கு உணர்வோடும் கலந்ததுதான் நட்பு. அந்த நட்பு பலரை பல விதங்களில் கைதூக்கி விட்டிருக்கிறது. அவர்களை ஒரு உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது என்பதற்கு ஒரு முன்னணி உதாரணம், இப்போது கண்முன் உள்ள உதாரணம், பரோட்டா சூரி என்கின்ற காமெடி நடிகர் ஹீரோவாக உதயமாக காரணமானதும் அந்த நட்பு தான். சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு நடிகர் சூரியை குமுதம் இதழுக்காக பேட்டி எடுக்க சென்றபோது அவர் சொன்னார், அவரை பார்த்தவுடனே கொஞ்சம் முகத்தில் மாறுதல்கள்லாம் தெரிந்தது. ஒரு ஹீரோவுக்கான லுக் எல்லாம் முகத்தில் வந்திருந்தது. என்னன்னே திடீரென்று இந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுதே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், கேரளாவுக்கு சென்று முகத்திற்கான சில அழகுகளையும் செய்து வந்தேன். அதை என் நண்பன் சசிகுமார் 80,000 ரூபாய் செலவு செய்து என் உடலுக்குள் முகத்திற்குள் ஒரு மாற்றத்தை, ஒரு அழகை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று நன்றியோடு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் சூரி. இந்த நடிகர் சூரி காமெடி நடிகராக சின்ன சின்ன வேடங்களில் தன்னை பொருத்தி கொண்டு வெளியே வெண்ணிலா கபடி குழுவுக்கு பிறகு பரோட்டா சூரி என்று பேசப்பட்டு அதற்கு பிறகு அஜித், விஜய் என்று முக்கியமாக ஒரு பெரிய வட்டத்திற்குள் வந்தார். அந்த நடிகர்கள் எல்லாம் பெரும்பாலுமான அதைவிட சசிகுமார், விஜய சேதுபதி, எஸ்கே, சமுத்திரக்கனி என்று அவர்களுடைய நட்பு வட்டத்துக்குள் போனதனால் அவருக்கு மிகப்பெரிய பலனும் உண்டானது. நேற்று வரை பரோட்டா சூரி, காமெடி நடிகர் சூரி என்பதெல்லாம் விடுதலை படத்திற்கு பிறகு அதெல்லாம் விடுபட்டு போய் கதை நாயகன் சூரி என்று அவரை உயர்த்தி பிடித்து காட்டினார் பிரபல இயக்குனர் வெற்றிமாறன். அதை வழிமொழியும் வழியாக இப்போது பிரபல தயாரிப்பாளர் அம்பேத்குமார் தயாரிக்க கருடன் படத்தில் கதை நாயகனாக சூரி வருகிறார். தன் நண்பன் சூரிக்காக அந்த படத்தில் அவருக்காக நட்புக்காக நடிக்கின்றார் சசிகுமார், சமுத்திரக்கனி என்பது ஒரு மிக சிறப்பான விஷயம். அது மட்டுமல்ல, நாம் எந்த அளவுக்கு நட்பை பெற்றிருக்கிறோம் என்பது அது நமக்கு கை கொடுக்கும் போதுதான் தெரியும். சமீபத்தில் கருடன் படத்தின் இசை மற்றும் முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. அதற்கு கலந்து கொண்ட அத்தனை விஐபிகளும் சூரி என்கின்ற அந்த மனிதருக்காக வந்துதான் கலந்து கொண்டார்கள். சூரியின் மீது அவர்கள் கொண்ட நட்புதான் அங்கு அவர்களை வரவழைத்தது. இயக்குனர் RS துரை செந்தில்குமார் இயக்க சூரி கதை நாயகனாக நடிக்க அவருடன் சசிகுமார், சமுத்திரக்கனி, உன்னி முகுந்தன், ரேவதி சர்மா, ரோஷினி ஹரி, பிரியன் மற்றும் பலர் நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தபோது சூரியை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக மனம் மகிழ்ச்சியோடு வந்தவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, சூரியின் பங்காளி சிவகார்த்திகேயன், டைரக்டர் வெற்றிமாறன், சமுத்திரக்கனி மற்றும் பலர் மனம் திறந்து சூரியை பாராட்டி மகிழ்ந்தனர். சூரி பெற்ற வெற்றிகள் பல இருந்தாலும் அவர் பெற்ற அந்த நட்புதான் அவரை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகிறது என்பதற்கு இந்த படத்தின் நிகழ்வு, இந்த முன்னோட்டம் ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கின்றது. இனி சூரி கதைநாயகனாக வலம் வருவதற்கு இந்த நட்பு வட்டம் மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கின்றது, கை தூக்கி விட்டிருக்கிறது. அவருக்கு எப்போதும் கை கொடுத்து காப்பாற்ற பின்புலமாக இருக்கிறது என்பதுதான் இதை உணர்த்துகிறது. மே 31 கருடன் வருகின்றான். மறுபடியும் கதைநாயகனாக சூரி தன்னை அடையாளப்படுத்துவார். பார்ப்போம், ரசிப்போம், பாராட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.